ஹாய், வெல்கம் டு காஞ்சி சமையல். இன்றைக்கி நம்ம ஓவன் யூஸ் பண்ணி தந்தூரி சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்களை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். சிக்கன் லெக் பீஸஸ் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 5 லெக் பீஸ் எடுத்திருக்கேன். மசாலா நல்லா கோட் ஆகுறதுக்காக லெக் பீஸில் வந்து கத்தி வச்சு நல்லா கீறி விட்டுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தந்தூரி மசாலா, 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர், ஆஃப் லெமனோட ஜூஸு, தேவையான அளவு உப்பு. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க தந்தூரி மசாலா, சில்லி பவுடர், தயிர், லெமன் ஜூஸு, தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் யூஸ்வலாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து யூஸ் பண்ண மாட்டேன். உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளேவர் பிடிச்சிருந்ததுன்னா அது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அதில் லெக் பீஸ் போட்டுடலாம். ஒரு லெக் பீஸாக போட்டு மசாலா வந்து நல்லா கோட் பண்ணிக்கோங்க. லெக் பீஸ்லாம் வந்து நம்ம கீறி வச்சுருக்கிறதுனால உள்ளேயும் வந்து நல்லா மசாலா கோட் ஆகும். இது வந்து நல்லா மசாலாலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 hours வந்து நல்லா ஊறணும் மசாலாவில். அப்போ தான் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து மதியம் பண்ணணுன்னா வந்து நம்ம காலையிலே வந்து மசாலா போட்டு வச்சுட்டு மதியம் வந்து இது பண்ணால் போதும். ஒரு 3 hours ஆச்சு கண்டிப்பாக இது வந்து ஊறணும். அப்போ தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். எல்லா சிக்கனுக்குமே மசாலா போட்டாச்சு. இது வந்து ஒரு 3 hours வந்து அப்படியே ஊற வச்சிடலாம். 3 மணி நேரம் கழித்து பார்ப்போம். 3 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓவனில் வச்சிடலாம். ஓவனை 375 டிகிரிக்கு ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. ஓவன் ப்ரீஹீட் ஆயிடுச்சு. இப்போ அதில் சிக்கனை வச்சிடலாம். இது மாதிரி கிரில் மேலே வந்து ஒரு ஃபாயில் பேப்பர் போட்டு வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு வைங்க சிக்கனு. அப்போ தான் வந்து திருப்பத்துக்கு கரெக்டாக இருக்கும். எல்லா சிக்கனையும் வச்சுட்டு ஓவனை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஒரு 15 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. மேலே இருக்க லேயர் மட்டும் குக் ஆகிருக்கு. அப்படியே வந்து திருப்பி விட்டுக்கோங்க. இதே மாதிரி எல்லா சிக்கனையும் வந்து திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி விட்டுட்டு ஓவனை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இன்னும் ஒரு 15 நிமிஷம் கழித்து வெளில எடுத்துடலாம். பாருங்கள், கிரில் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இதை வீட்டில் நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். காஞ்சி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.